ஸோ டாஸ் வின் பண்ணுறது ஓமாந்தூர் அணி. மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா செமிஃபைனலுக்கான மேட்ச்சுங்க. ஓமாந்தூர் வெர்சஸ் கீழ வங்காரம். ஸோ ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரன் மற்றும் மதி. பவுலர் வந்து பார்த்தீங்கன்னா பெரியசாமி. ஃபர்ஸ்ட் பாலுங்க, அற்புதமான பாலுங்க, அற்புதமாக அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்டில் சிங்கிளுங்க, நல்ல த்ரோங்க, சூப்பர் த்ரோங்க. தினேஷ் ஒரு அற்புதமான த்ரோங்க. பட் இந்த பால் வந்து அவர் தலைக்கு நேராக போச்சுங்க. பவுலருக்கு நல்ல பால் பட்டார். ஸோ இப்போ ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மதி வந்திருக்காரு. செகண்ட் பால் ஸ்குயிப் ஷாட்டுங்க, அடிச்சிருக்காரு பேட்டில். ஸோ 2 ரன்னுக்கான கால். 2 ரன் கிடைக்குமா? இல்லைங்க, சிங்கிள் தான். ஒரு ரன் மட்டுமே. ஓவர் த்ரோவில் 1 ரன் எடுக்க ட்ரை பண்ணாங்க, பட் ஓடலைங்க. தேர்ட் பால். ஸோ 2 பாலுக்கு 2 ரன் வந்துருக்குங்க. ஸ்ட்ரைக் 2ல் மகேந்திரன். பெரியசாமி பவுலிங் எண்டில் ஒரு ஸ்லோயர் பாலுங்க, அடிக்க ட்ரை பண்ணார். பால் எங்கேயோ இருந்துச்சு, பேட் எங்கேயோ இருந்துச்சுங்க. லெக் சைடு அடிக்க ட்ரை பண்ணார். தேர்ட் பால். சரிங்க, ஃபோர்த்து பாலுங்க. கேட்ச் மிஸ்ஸுங்க. காட்டன் போல்டு கிடச்சிருக்குங்க. ஸோ ஸ்லோயர் பால் பேட்டோட எட்ஜில் பட்டதுங்க, பட் பவுலருக்கே போனது. கேட்ச் மிஸ் பண்ணிட்டாருங்க. ஸோ இது ஒரு ரிஸ்கியான கேட்ச் தான். பவுலிங் போட்டு வந்து பிடிக்கிறதுன்றது ஒரு நல்ல ஸ்டாப்புங்க. பவர் பிளேயில் சூப்பர் ஓவர் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஓமாந்தூர் அணி. இது 2 ரன் போயிருக்கு. பெரிய ஷாட்டுக்கான தேடலுங்க. ஸ்கைப் ஷாட் ட்ரை பண்ணார், பட் ரன் எதுவும் இல்லை. ஸோ தொடர்ந்து 3 டாட்டுங்க. ப்ரெஷர் ஆன் த பேட்ஸ்மேனுங்க. 3 பாலுமே அடிக்க ட்ரை பண்ணி 3 பாலுமே டாட் ஆயிருக்குங்க. லாஸ்ட் பாருங்க, முதல் ஓவரோட கடைசி பந்து. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அற்புதமாக ஆஃப் சைடு கேப்பில் கவர்ஸ் நோசுக்கு அடிக்கப்பட்ட பந்து. 4 ரன் கிடைக்குமான்னு பார்ப்போம். ஸோ 4ங்க. முதல் பவுண்டரி அடிச்சிருக்காரு மகேந்திரன் பெரியசாமியோட கடைசி பாலில். ஸோ 6 ரன்னுங்க ஃபஸ்ட் ஓவரில். ஸோ 2வது ஓவர் போட வந்திருக்காரு தினேஷ். ஓவர் ஸ்டிக் எடுத்திருக்காரு. முதல் ஓவரில் 6 ரன்னு. கடைசி பால் அற்புதமான ஒரு 4 அடிச்சார். ஆன் ஸ்டிக்கில் வந்து மதியம் இருக்கார் பேட்ஸ்மேன். ஸ்ட்ரைக்கர் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாலுங்க. இவரோட பவுலிங் ஸ்டைல் நல்லா அழகாக இருக்குங்க. செம்ம ஸ்பீடாக போடுவோம் அப்படி. ஃபர்ஸ்ட் பால். வா, தொட்டு விடப்பட்ட பந்து. ரன் அவுட்டுக்கான சான்ஸுங்க. ஓ, ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. ரன் அவுட் சான்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்கங்க. செகண்ட் பால். பேட்டோட நுனியில் பட்டதுனால பார்த்தீங்கன்னா 1 ரன்னுங்க. இஜ்ஜு பட்டு கீப்பருக்கு பின்னாடி சென்றது. அதை அற்புதமாக கார்த்தி வந்து ஃபீல் பண்ணார். டைரக்ட் ஹிட் அப்படின்னா பேட்ஸ்மேன் காலிங்க. செகண்ட் பால். கருப்பு என்ற தினேஷ். வாவ், காலுங்க. அவுட்டுக்கு ஒரு அப்பீல், பட் ஆனால் லெக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ தேர்ட் பால். லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் அப்பீல். நாட் அவுட். நோ பாலுங்க. நோ பால்.
ஸோ நோ பாலுக்கு ஃப்ரீ ஹிட் கிடைக்கும். அற்புதமாக தேக்கியிருக்காரு விக்கெட் கீப்பர் இந்த பாலை. விட்டுருந்தா கண்டிப்பாக 5 ரன்னுங்க. பட் தேக்கினால 1 ரன் மட்டுமே. 1+1 பைஸில். ஸோ ஒரு ஓவரில் 2 பால் மட்டும்தான் பவுன்ஸ் போட முடியும். இந்த பால் ஃப்ரீ ஹிட்டு. நல்லா போட தூக்கி அடிச்சிருக்காருங்க. ஆள் இல்லா திசையை நோக்கி அடிக்கப்பட்ட பந்து 6 ரன்னுங்க. அற்புதமான 6ங்க. சூப்பர் ஷாட்டுங்க. 6ங்க. பேட்ஸ்மேன் ஒதுங்கி நின்னும் பால் அவர் வந்து ஆன் சைடில் போட்டனால அந்த பால் 6ங்க. அடுத்த பந்து ஃப்ரீ கட் அற்புதமாக யூஸ் பண்ணியிருக்காரு விஷு. அடுத்த ஸ்வீப் ஷாட் ட்ரை பண்ணாது. பட் பேட்டில் படலைங்க. ரன் எதுவும் இல்லை. பைஸ். கருப்பை வேறாம் வழி மறிக்காத அப்படின்ற மாதிரி இருக்குங்க. லாஸ்ட் 2. வா, சூப்பர் பாலுங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பேட்ஸ்மேன் முடிச்ச மாதிரி தான் தெரிஞ்சதுங்க. என்னங்க பண்ணீங்க பேட்ஸ்மேன்? லாஸ்ட் பாலுங்க. நல்லா கம்பேக் கொடுத்துருக்காரு. லாஸ்ட் 2 பால் டாட் பாலாக அமைஞ்சிருக்கு. ஒரு 6க்கு அப்புறமேட்டு. இரண்டாவது ஓவரோட கடைசி பாலுங்க. இந்த பாலோட பவர் பிளே முடியுதுங்க. எட்ஜ் பட்டுக்கு போயிருக்குங்க. ஃபீல்டர் அற்புதமான ஃபீல்டிங்க. அற்புதமான ஃபீல்டிங். கீப்பர் சைடு போனது அற்புதமாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதுதான் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக். ஸோ பெரியசாமி. வாவ், சூப்பர் ஷாட்டுங்க. பட் ஆள் இருக்காரு. கேட்சுங்க. விக்கெட். அவுட்டுங்க. அற்புதமான கேட்சுங்க 6 லைனில். ஸோ முதல் விக்கெட்டை இழக்கிறாரு விஷு. கீழே வங்காரமணி முதல் விக்கெட். நியூ பேட்ஸ்மேன் ராம் களத்துக்குள்ளே வந்திருக்காருங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் ஓவர் அற்புதமாக அடித்தார் விஷு. ஒரு நல்ல கேட்சுங்க. செகண்ட் பால். வாவ், எட்ஜுங்க. சிங்கிள் கிடைக்குங்க. பேட்டோட நுனியில் பட்ட பந்து எட்ஜ் ஆகி 1 ரன்னுங்க. கீப்பருக்கு பின்னாடி சென்ற பந்து 1 ரன் மட்டுமே. ஸோ இப்போ ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு மகேந்திரன். பெரியசாமி நல்லா பால் போட்டுக்கிட்டு இருக்காருங்க. நல்ல ஸ்டெம்பிங்க. 4 விக்கெட் நல்ல ஸ்டெம்பிங்க. பட் ஒயிடுங்க. தேர்ட் ஒன்ட்ரி. டைமிங். ரன் அவுட் சான்ஸ் மிஸ்ஸுங்க. தலையில தான் அடி வாங்கிறாங்க கீப்பர். கார்த்தி கஷ்டப்பட்டு பிடிக்கிற, கரெக்டாக பார்த்து போடு. ஒரு சிறந்த காமெடி இப்போ நடந்துச்சுங்க. அடுத்த பந்து ஸ்ட்ரைக்கில் ராம். ஷாட்டு மீட் ஆகலைங்க. கேப்டன் வந்து பாலை விட்டு நவராமல் அப்படியே நிற்கிறாருங்க. ஆனால் பால் அவர் கை நோக்கி போகுதுங்க. ஸோ சின்ன கன்ஃபியூஷனுக்கு அப்புறமேட்டு பால் சேஞ்சிங் போனச்சு. பட் ஆனால் பால் சேஞ்ச் பண்ணல. பெரியசாமி தூக்கி அடிச்சிருக்காங்க. கேட்சுக்கான கால். தினேஷ் போறாருங்க. கேட்ச் பிடிப்பாரான்னு பார்ப்போம். கல்லு பின்னாடி இருக்கு. அற்புதமான கேட்சுங்க. செம்ம கேட்சுங்க.
நல்ல கேட்சுங்க. நியூ பேட்ஸ்மேன் அபிஷேக் அடிச்சிருக்காருங்க, நல்ல ஷாட்டுங்க. 4 ஆன் பார்ப்போம். லைனில் மிஸ்ஃபீல்டு 2 ரன்னுங்க. ஸோ 2 ஓவர் முடிவில் 22 ரன்னுங்க. கற்பு என்கிற தினேஷ், ஸ்ட்ரைக்கில் ராம். ஸோ 4வது ஓவரோட முதல் பந்துங்க. அற்புதமான அடி. 4 ஆன் பார்ப்போம். 4 போக சான்சஸ் இல்லை. 3 ஃபீல்டுங்க. செம்ம த்ரோங்க, செம்ம த்ரோங்க. நல்ல பேட்டிங்க. கூப்பில் தினேஷ் செகண்ட் பால் போடுறாரு. ஸ்கோர் 23. சூப்பர் பாலுங்க. மாத்தாத, சூப்பரா போற பாரு. நெக்ஸ்ட் ஒன். நல்ல பாலுங்க. பேட்ஸ்மேனால கம்பேக் கொடுக்க முடியலங்க. பேட்ஸ்மேன் திரும்பி பார்க்கறதுக்குள்ள பால் பின்னாடி போயிடுதுங்க. கீப்பர் கையில் சருன்னு போடுறாருங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக போடுறாருங்க பால் தினேஷ். ராம் வந்து கொஞ்சம் தடுமாற்றம் தான். நல்லா ஹிட்டுருங்க ராமா. தடுமாற்றம். ஸோ இந்த பால் ஒரு பெரிய ஹிட்டுக்கான தேடல். நான் வந்து இப்போ விக்கெட் அலாட் கொடுக்குறேங்க. விக்கெட் அலாட். ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. தொடர்ந்து 3 டாட்டுங்க ஒரே லைனில். நல்லா போடுறாருங்க. பாலுக்கு பால் வந்து பேட்ஸ்மேன் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் பால் வந்து நல்லா போடுறாருங்க. அதனால் பால் வந்து டாட் ஆகிட்டே இருக்குது. பார்ப்போம். லாஸ்ட் 2 பால் இருக்குது. லாஸ்ட் 2 பால். ஹிட்டர் பேட்ஸ்மேன் ராம் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். விக்கெட். விக்கெட்டுக்கான தேடல். விக்கெட்டு கொடுக்கல. ஒய்டு கொடுத்துருக்காங்கங்க. அம்பேரின் தீர்ப்பு இறுதியானது. ஸோ 2 பால் இருக்குங்க. ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. 23 நினைக்கிற ஸ்கோரு. ஸ்ட்ரைக் மாற்றினதுக்கப்புறமேட்டு 2 வரலங்க. 3 பால் டாட்டுங்க. ஒரு எக்ஸாஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. 24 ரன். வாவ், அற்புதமான பாலுங்க. லாஸ்ட் பால் செம்ம ஓவர். நல்ல காமெடிங்க. ஸோ சின்ன சலசலப்பு காமெடி மட்டும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ 2 டீமும் நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக விளாட்றாங்கன்னு தான் சொல்லணும். 4 பால் டாட் ஆயிருக்கு. இந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா 1 ரன் வந்திருக்கு. ஒரு எக்ஸ்ட்ராஸ் 2 ரன் மட்டுமே. லாஸ்ட் பாலுங்க. ஒய்டுங்க. சூப்பராக போட்டிருக்காருங்க பாலு. ஆனால் ஒய்டுங்க. ஸோ இந்த ஓவரில் பெரிய ரன் எதுவும் வரல. பட் எக்ஸ்ட்ராஸ் தான் 2 வந்திருக்கு.
ராம் கொஞ்சம் தடுமாற்றம் தாங்க, ஏன்னா 4 டாட்டு. லாஸ்ட் பாலுங்க. மாத்தாத கரெக்டா போடணும். நல்லா ஓவர் போட்டுக்கிட்டு இருக்காருங்க. வாவ், தூக்கி அடிச்சிருக்காரு. பட் சிங்கிள் தாங்க கிடைக்கும். ஒரு ரன் மட்டுமே. அற்புதமான ஓவருங்க. ஜஸ்ட் 4 ரன் தாங்க கொடுத்துருக்காரு. 2 எக்ஸ்ட்ராஸ், 2 சிங்கிள். நல்ல ஓவர். 4 ஓவருக்கு 27 ரன்னுங்க. ஸோ 5வது ஓவர் போட வந்திருக்காரு சீனி. முதல் பந்து ஸ்ட்ரைக்கில் வந்து ராம். வாவ், ஃபர்ஸ்ட் பாலே தூக்கி கடாசிருக்காருங்க. 6 ரன்கள். 6ங்க. ஃபர்ஸ்ட் பாலே பெரிய ஹிட் அடிச்சிருக்காருங்க ராம். ஸ்கோர் மெல்ல மெல்ல உயருது. ஸோ பெரிய ஹிட்டு தேவைப்பட்டது. முதல் பந்தே தூக்கி அடிச்சிருக்காருங்க. அரைக்குழியில் போட்ட பந்து 6 அடிச்சிருக்காருங்க ராம். மறுபடியும் போல்டுங்க. நெக்ஸ்ட் செம கம்பேக்குங்க. போல்டுங்க. செம கம்பேக்குங்க. அடுத்த பால் போல்டுங்க. முதல் பால் வந்து அரைக்குழியில் 6 அடித்தாலும் அடுத்த பால் வந்து அற்புதமாக போட்டிருக்காரு. நல்ல கம்பேக் சீனி கிட்ட இருந்து. அடுத்தபடியாக களத்தில் வந்திருக்காரு கேமராமேனோட தோஸ்து சந்தோஷ். சீனி முதல் பால் 6 அடித்தாலும் 2வது பால் விக்கெட் எடுத்தாருங்க. தேர்ட் பால். வாவ், மறுபடியும் ஒரு கேட்சுக்கான முயற்சி. கேட்ச் பிடிப்பாங்களா? இல்லைங்க. எட்ஜில் பட்டு 4 போயிருக்குங்க. சூப்பருங்க. எட்ஜில் பட்டாலும் 4 ரன் கிடச்சிருக்குங்க. இந்த ஓவர் ஒரு பிக் ஓவர் அமைஞ்சிருக்குதாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. 3 பாலில் 10 ரன் வந்திருக்குங்க. 37 ரன். வாவ், ஸோ 1 ரன்னுங்க. லாஸ்ட் 2 பால். ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரலும் பார்த்தீங்கன்னா 11 ரன் வந்திருக்கு இந்த ஓவரில். ஒரு விக்கெட் வேறு கொடுத்துருக்காங்க. இன்னும் 2 பால்ஸ் இருக்குது இந்த ஓவரில். 6ங்க. செம்ம ஷாட்டுங்க. மீண்டும் ஒரு அரைக்குழியில் ஒரு 6 அடிச்சிருக்காரு. ஆமாண்ணே, அப்படி தான் போகிறாரு அவரும். ஸோ கடைசி பால். இந்த ஒரு பெரிய ஓவர் அமைஞ்சிருக்குங்க. 17 ரன்னுங்க. லாஸ்ட் பால். பேட்ஸ்மேன் ஸ்டைலே வயிற்றுலே வாங்கியிருக்காருங்க. டாட்டுங்க. 5 ஓவர் முடிவில் 44ங்க. இந்த ஓவர் 17 ரன் கொடுத்துருக்காங்க சீனி ஓவரில். நியூ பவுலர். லாஸ்ட் ஓவர் கார்த்தி. ஸ்ட்ரைக்கில் சந்தோஷ். ஃபர்ஸ்ட் பால் டாஸ் பாலுங்க. தூக்கி அடிச்சிருக்காருங்க. கேப்ல கேட்சானு பார்ப்பங்க. அற்புதமான கேட்ச். ஓ, கேட்ச் பிடிச்சு விட்டுருக்காருங்க. கேட்ச் பிடிச்சு விட்டுட்டாருங்க. நல்ல ஷாட்டுங்க. நல்லா செட் பண்ணி போட்டாருங்க பாலு. பட் ஆனால் கேட்ச் மிஸ்ஸுங்க. செகண்ட் பால். மறுபடியும் ஸ்ட்ரெயிட்லேயே அடிச்சிருக்காங்க. மட்டார்னு வந்து யாராலும் தடுக்க முடியாத தூரத்துக்கு போயிருக்குங்க. ஸோ இதோட 50 ரனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க கீழே வங்காரமணி. ஸ்லாட்லேயே போடப்பட்ட பாலுங்க. செம்ம ஷாட்டுங்க. ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்காரு. பவுலர் தலைக்கு மேலே அவ்வளோ ஸ்பீடாக போச்சுங்க அந்த பாலு. யாராலையும் பிடிக்க முடியல. அடுத்த பந்து. ஸோ 3வது பால். ஸோ ஃபஸ்ட் பால் ஒரு கேட்ச் சான்ஸ் மிஸ் பண்ணாங்க. அடுத்த பால் 4 கொடுத்துருக்காங்க ஓமாந்தூர் அணி. 50 ரன் வந்திருக்குங்க. தேர்ட் பால். வாவ், லெஃப்ட் சைடு அடிச்சிருக்காரு. 2 ரனுக்கான முயற்சி. ரெண்டு ரன் மட்டுமே.
52. ஸோ 3 பாலுக்கு 8 ரன் ஆயிருக்கு. நல்ல பால், ஒரு பால் டாட் போடியா, நல்ல ஓடியா, ஒரு பால் டாட் போடு. ஸோ பேட்ஸ்மேனுக்கு தண்ணி கொடுக்க வந்திருக்காங்க. என்னங்க இப்போ தான் கொடுத்தாப்புல. ஸோ ரன்னிங் ஓடுனனால வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி. ஸோ 4வது பால். ஆல்ரெடி 3 பாலுக்கு 8 ரன் வந்திருக்கு. 2 ரெண்டாக எடுக்கிறாங்க. 52 ரன். அடுத்த பால் நல்ல பாலுங்க. ஸோ டாட் பாலுங்க. ஸோ லாஸ்ட்டு 2 பாலுங்க. 52 ரன் வந்திருக்கு. பெரிய ஹிட்டுக்கான தேடல். பெரிய ஷாட்டுக்கான தேடல் இருக்குங்க. சந்தோஷ் ஸ்ட்ரைக்கில் நிற்கிறாரு. சந்தோஷ்க்கு நல்ல ஒரு ஆம் பவர் இருக்குங்க. லாஸ்ட் 2 பால். கார்த்தி லாஸ்ட் ஒர்க் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. வாவ், நல்ல பாலுங்க. வைடு. நல்ல லென்த்தில் தான் போட்டார், பட் வைடுங்க. இது வரல 9 ரன் போயிருக்குங்க. ரொம்ப ஏத்த வேணாம், வெள்ள பேட்ல விளையாடல. 53 ரன் அடிச்சிருக்காங்க. லாஸ்ட் 2ங்க. பெரிய ஷாட் கிடைக்குமா? வாவ், அடிச்சிருக்காருங்க. பட் சிங்கிள் மட்டும்தாங்க. 1 ரன் மட்டுமே. கார்த்தி, ஒரு பாலுக்கு. ஸோ 54 ரன் வந்திருக்கு. ஒரு 6 அடித்து 60 ரன்னுக்கு முடிப்பாங்களான்னு பார்ப்போம். லாஸ்ட் பால். ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் வந்து ஒரு பெரிய ஹிட்ருங்க. லாஸ்ட் பால் 6 வருமானு பார்ப்போம். பவுலர் மைண்டை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவார். லாஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பால். ஸ்ட்ரைட்டே தூக்கி அடிச்சிருக்காங்க. 4 ரன்னு கண்டிப்பாக கிடைக்கும். 4 ரன்னுங்க. 58ல் முடிச்சிருக்காங்க. 59 ரன் அடித்தா வந்து பார்த்தீங்கன்னா ஓம்பாந்தன் அணி வெற்றி பெறுவாங்க. மேட்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. பார்ப்போம் செகண்ட் இன்னிங்ஸில். ஓமாந்தர் அணிக்காக டார்கெட் வந்து 59 ரன்னுங்க. ஸோ விசு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஓவர் போடுறதுக்கு வந்திருக்காரு. முதல் பந்து நல்ல பாலுங்க. லாஸ்ட் மேட்ச் ஓமாந்தர் அணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஜெயிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா செமிக்கு என்ட்ரு ஆவாங்க. ஸோ ஓமாந்தூர் வெஸ் கீழே வங்காரம் 2 அணியில் எந்த அணி வெற்றி வருவாங்கன்னு பார்ப்போம். 59 ரன் அடிக்கணும். 2வது பால். நல்ல ஷாட்டுங்க. ஆள் இல்லாத பக்கம் அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான கால். கேட்சாங்க இல்லைங்க. 2 ரன்னுங்க. டூஸ் தானே கிடச்சிருக்குது. மூணு ரன்னுங்க. சுட்டி குழந்தை பரணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ் த்ரோ பண்ணிட்டாரு. அதனால ரன் அவுட் சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சுங்க. தேர்ட் பால். ஸ்ட்ரைக்கில் கார்த்திக். வாவ், ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. 4வது பால். நல்ல பாலுங்க. பைஸில் 1 ரன்னுங்க. பரவாயில்ல, ஸ்ட்ரைக்கு நல்லா ரொட்டேட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ரன்னையும் முக்கியமாக கருதுறாங்க. பாலை டாட்டை விட்டாலும் அதை ரன்னாக கன்வெர்ட் பண்ணுறாங்க பைஸில். ஸோ 5th ஒன்றுங்க. ஃபர்ஸ்ட் ஓவர். வாவ், லெக் சைடு அடிச்சிருக்காங்க. 2 ரன்னுக்கான கால் கண்டிப்பாக இருக்கும். 2வது ரன் ஓடுறாங்கங்க. 2வது ரன் ஓடுறாங்கங்க. நல்ல வேலை, ரன் அவுட் சான்ஸ் மிஸ்ஸுங்க. சிங்கிள் மட்டுமே. ஸோ முதல் ஓவரோட கடைசி பால். கார்த்தி வெர்சஸ் விசு. கார்த்தி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 ரன் வந்திருக்கு. லாஸ்ட் பால். வாவ், செம ஷாட்டுங்க. ஆஃப் சைடு தூக்கி அடிச்சிருக்காருங்க. கண்டிப்பாக 6-4 6.
6 ரன்னுங்க. ரன்னுங்க. செம ஷாட்டுங்க. பேட்டிங்க. ஃபர்ஸ்ட் ஓவரில் ஸ்கோர் போர்டில் ப்ரெஷரை குறைச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். 11 ரன்னுங்க. பவர் பிளே ஃபர்ஸ்ட் ஓவரில் பார்த்தீங்கன்னா 5 பால் ஓவரில் நல்லா தாங்க போயிடுச்சு கேம்ப்பு. கடைசி பாலில் ஆஃப்ல செம்ம ஷாட்டுங்க. ஒரு 6ங்க. வந்து ராம் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் கார்த்தி. ஃபர்ஸ்ட் பால் நல்லா தரையோடு அடிக்கப்பட்ட பந்து 2 ரன்னுக்கான கால். சிங்கிள் தாங்க. பேட்ஸ்மேனு கால் சில்பானனால செகண்ட் ரன் போகலைங்க. சிங்கிளோட நின்ட்டாங்க. ஸோ ராம் வந்து ஒரு ஸ்லோயர் பால் தான் போடுறாருங்க. ஃபர்ஸ்ட் பால் சிங்கிளுங்க. அணினி எண்ணிக்கை 12ங்க. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் கார்த்தி. தேடலாக இருக்குமா? வாவ் செம்ம பாலுங்க. நல்ல பாலுங்க. போல்டு மிஸ்ஸுங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு. நல்ல பால். தேர்ட் பால் மறுபடியும் அடிச்சிருக்கான். கேட்சுங்க. அற்புதமான கேட்சுங்க. நல்ல விக்கெட்டுங்க. இழந்துட்டு போறாரு கார்த்தி. ஃபர்ஸ்ட் விக்கெட் காலிங்க ஓமாந்தூர் அணி. ஸோ ஒரு ஸ்லோயர் பால் போட்டார். எட்ஜு பட்டு பார்த்தீங்கன்னா கல்லியில் நின்று கேட்ச் அற்புதமாக பிடிச்சிருக்காருங்க. ஸோ களத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நியூ பேட்ஸ்மேன் வந்திருக்காரு. கருப்பு என்கிற தினேஷ். லாஸ்ட் 2 பாலுங்க. சார் லாஸ்ட் 3 பால். போன ஓவரில் ஒரு அற்புதமான விக்கெட்டை பார்த்தாங்க. சாரி 5வது பந்து. வாவ் நல்ல பாலுங்க. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் 2 டாட் பாலுங்க. போல்டுங்க. ஸோ பேட்ஸ்மேன் ஏதோ வித்தோ காட்ட நினைச்சாரு. பட் விக்கெட்டுங்க. அது அவரோட கடைசி பாலுங்க. ஒரு நல்ல ஸ்லோயர் பால். இந்த ஓவர் அற்புதமான ஓவருங்க. வெறும் 2 ரன் மட்டும் தான் கொடுத்துருக்காரு. 13ங்க 2 ஓவர் முடிவில். 3வது ஓவர் கூட வந்திருக்காரு சந்தோஷ். ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பால். நோ பாலுங்க. எட்ஜ் பட்டு 4 ரன் கண்டிப்பாக போகும். 4 4ங்க 4 ரன்னுங்க. பார்ப்போம். அற்புதமாக யூஸ் பண்ணியிருக்காரு. ஹிட் விக்கெட்டு. அவுட்டு கிடையாது. 4 ரன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பால் ஒரு நல்ல கான்ட்ரவர்சியாக போச்சுங்க. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரீ ஹிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் ஃபஸ்ட்டு பேட்டில் அடித்ததுக்கப்புறம் ஸ்டெம்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கால் பட்டுருச்சு. ஸோ லெக் அம்பையர்ஸும் அம்பையரும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாட் அவுட்டுன்னு சொல்லியிருக்காங்க. 4 போனது 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கமெண்ட் பண்ணுங்கள். இது அவுட்டா நாட் அவுட்டா அப்படின்றத. செகண்ட் பால் நல்ல பாலுங்க. நல்ல கம்பேக்குங்க. நல்ல கம்பேக். ஸ்கோர் ஆல்ரெடி வந்துருச்சுங்க. 22 ரன்னுங்க. தேர்ட் பால். அடுத்த பந்து ஃபுல் டாஸுங்க. தூக்கி அடிச்சிருக்காருங்க. 6ங்க. மோரட்டுத்தனமாக அடிக்கப்பட்ட பந்து 6 ரன்னு. சோளக்காட்டுக்குள்ளே போய் விழுந்திருக்குங்க. அடித்த பால் செம ஷாட்டுங்க. அருமையான ஷாட்டுங்க. ஸோ ரொம்ப நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா 6ஓட தேடல்லே இருந்தார் கார்த்தி. அற்புதமான ஷாட் பண்ணியிருக்காரு கார்த்தி. இந்த ஓவர் ஒரு எக்ஸ்பென்ஸான ஓவருங்க. ஃபர்ஸ்ட் பால் 4 நோ பால். அடுத்த பால் 4. இப்போ ஒரு 6ங்க. ஸோ ஸ்கோர் வந்து அற்புதமாக இந்த ஓவரில் உயர்ந்திருக்குன்னு சொல்லணும். அடுத்த ஒரு ஷாட்டுக்கான தேடலாம். வாவ் நல்ல பாலுங்க. ஸ்டெம்ப் பக்கத்தில் போச்சுங்க. சூப்பர் பாலுங்க. ஸோ ஒரு நல்ல கம்பேக் பண்ணியிருக்க அப்படி சந்தோஷ். நெக்ஸ்ட் பால் 5th பாலுங்க. ஒரு பெரிய ஷாட்டுக்கான தேடலாக இருக்குமா? செம்ம ஷாட்டுங்க. பட் ஆள் இருக்காரு. கண்டிப்பாக கேட்ச் பிடிச்சிருவாருங்க ராமு. எந்த தவறும் செய்ய மாட்டார். விக்கெட்டுங்க. நல்ல கம்பேக்குங்க. நல்ல கம்பேக். ஸோ 3வது ஓவரோட கடைசி பந்துங்க. நியூ பேட்ஸ்மேன் வந்திருக்காரு பெரியசாமி. ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. சந்தோஷ் போடுறாரு.
ஃபுல் டாஸுங்க அடிச்சிருக்காருங்க. மறுபடியும் ஒரு 6ங்க, அற்புதமான 6ங்க. சோளக்காட்டை நோக்கி சென்றிருக்கு. சோளக்காட்டை நோக்கி சென்றிருக்குங்க. அற்புதமான ஷாட். முதல் பாலே அடிச்சிருக்காரு. பெரிய எக்ஸ்பென்சிவ் ஓவருங்க இந்த ஓவர். 34 ரன்னுங்க 3 ஓவரில். 4வது ஓவர் போட வந்திருக்காரு விசு. ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கோபி நியூ பேட்ஸ்மேன். ஒரு சிங்கிளுங்க, அற்புதமான சிங்கிளுங்க. ஸோ லாஸ்ட் ஓவரில் ஃபஸ்ட்டு பாலே 6 அடித்த பெரியசாமி ஸ்ட்ரைக்குக்கு வந்திருக்காருங்க. ஸோ எல்லா பக்கமுமே அடிக்க திறமை வாய்ந்தவர் பெரியசாமி. ஸோ 2வது பாலுங்க. பெரிய ஷாட் கிடைக்குமான்னு பார்ப்போம். எல்லாரும் பேட்டிங் 6 நோக்கி தாங்க எய்மே இருக்குது. வாவ், அதனால தாங்க டாட் பால் அதிகமாக வருது. ரொட்டேட் பண்ணாலே சிங்கிள் வருங்க. ஸோ லெக் சைடு 6 அடிக்கிறது சின்ன விஷயம் இல்லைங்க, பெரிய விஷயம். ஏன்னா பவுண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கில் இருக்குங்க. 2வது பால் கீப்பர் போல்டு செக் பண்ணாருன்னு நினைக்கிறேன். 3rd பால். வா, ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காருங்க. ஆள் இருக்காங்க, கேட்சுக்கான காலுங்க. கேட்ச் பிடிப்பாங்களா? கேட்சு அற்புதமாக பிடிச்சிருக்காருங்க மோகன். சூப்பர் கேட்சுங்க, சூப்பர் கேட்சுங்க. 6 அடிச்ச பெரியசாமி மறுபடியும் 6க்கு ட்ரை பண்ணி விக்கெட்டை இழந்துட்டு வெளியில் போயிட்டு இருக்கிறாரு. வா, ஆஃப் சைடு போடப்படும் தூக்கி அடிச்சிருக்காங்க. பால் 4 ரன்களை நோக்கி போகுமான்னு பார்ப்போம். ஸோ 2வது ரன்னுங்க, 2 ரன் ஓடிட்டாங்க. ஸோ அற்புதமான த்ரோங்க, பேக்கப் இருக்காங்க. வா, சூப்பர் பாலுங்க, டாட் பாலுங்க. நல்ல பாலு, நல்ல பால், நல்ல பால். பால் டாட் ஆயிடுச்சு. ஸ்டெம்பை நேராக வச்சுடுங்க. ஓகே, லாஸ்ட் பால். போல்ட் தாங்க. 5வது ஓவரை போட வந்திருக்காரு மகேந்திரன் வந்திருக்காருங்க. ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கோபி. ஃபர்ஸ்ட் பால் அரைக்குழி பந்துங்க, எஜ்ஜாகும். 2 ரன் கிடைக்குமான்னு பார்ப்போம். சிங்கிளுங்க, ஃபீல்டு மிஸ்ஸுங்க. 2வது ரன் ஓடுறாங்க. ரன் அவுட்டுக்கான சான்ஸுங்க. சூப்பர் ரன்னிங்க. செகண்ட் பால் ஃபுல் டாஸ் பால் தூக்கி அடிச்சிருக்காருங்க. கேட்சுக்கான கால், கேட்சாங்க. கேட்ச் பிடிச்சாருங்க. மறுபடியும் பந்தை சேதப்படுத்துகிறார் சந்தோஷ். நியூ பேட்ஸ்மேன் செல்வகுமார் களத்துக்குள்ள வந்திருக்காங்க. 10 பாலுக்கு 20 ரன் அடிக்கணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ 3வது பால் பெரிய கிட்டுக்கான தேடலுங்க. அடிக்கிறாரா? இல்லைங்க, அரைக்குழி பந்து, டாட் பாலுங்க. ஸோ 9 பாலுக்கு 20 ரன்னுங்க. பெரிய ஷாட் தேவை கண்டிப்பாக. அடிச்சிருக்காங்களா? ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காங்க. சிங்கிளுங்க, 1 ரன் மட்டுமே கிடைக்கும். 8 பாலுக்கு 19 ரன் அடிக்கணும். 8 பாலுக்கு 19 ரன் பார்ப்போம். வா, சூப்பர் பாலுங்க, நல்ல ஒரு டாட்டுங்க மகேந்திரன் இருந்து. ஸோ 7 பாலுக்கு 19 ரன். லாஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பால் ஸ்ட்ரைட்ல அடிச்சிருக்காங்க. கத்தியே பயமுத்திடுவாங்க போல தெரியுதேயா.
டக் அவுட்ல இருந்து சிங்க. ஸோ கடைசி ஓவர் 6 பாலுக்கு 18 ரன் தேவை. சுரேஷ் ஃபர்ஸ்ட் பாலை போடுறாரு. ஸ்ட்ரைக்கில் கீர்த்தி. வாவ், அற்புதமான ஒரு கேட்ச் மிஸ்ஸுங்க. என்று மாறிட்டாங்க. இன்னும் 17 ரன் தேவைங்க இந்த மேட்ச் வந்து வின் ஆகிறதுக்கு. 5 பாலுக்கு 17 ரன் அடிப்பாங்களான்னு பார்ப்போம். செகண்ட் ஒன். வாவ், அற்புதமாக அடிச்சிருக்காரு. பாலை பார்க்கவே இல்லை மோகன். ஆக்சுவலாக 4 ரன்னை நோக்கி போகுமா? இல்லைங்க, 2 ரன்னுங்க. ஸோ ஃபீல்டு மிஸ்ஸுங்க. 3வது ரன் ஓடுறாங்களா? ஓடலைங்க. தேர்ட் பால். நான் சொன்னேனா பாஸ் அடிக்கிறானா? 2 ரன் கிடைக்கும். இந்த பால் 6 அடி, 7 அடி, 8 அடி அடி பாஸ். 3 பாலுக்கு 13 ரன் அடிக்கணும். 2 6 அடிச்சாதான் மேட்ச் வந்து வின் ஆகும். பாஸ் பேட்டிங் பண்றாரு. 3 பாலுக்கு 13 ரன். வாவ், லெக் சைடு மறுபடியும் அடிச்சிருக்காரு. 2வது ரன்னுக்கான முயற்சிங்க. 2வது ரன் ஓடுவாங்களான்னு பார்ப்போம். ரொம்ப ஸ்லோ. 2 பாலுக்கு 11 ரன்னுங்க. 2 பாலுக்கு 11 ரன். கன்ஃபார்ம் 6 வேணுங்க. 6 இருந்தால் தாங்க அடுத்த பால் ஏதாவது சூப்பர் ஓவருக்கு வாய்ப்பு இருக்குமான்னு பார்ப்போங்க. ஃபிஃப்த் பால். ஸ்ட்ரைட்ல அடிச்சிருக்காரு. இன்னும் ஓடலை. லாஸ்ட் பாலுங்க. லாஸ்ட் பால். நீங்க பெனால்டி அப்படியே அவங்க கிட்ட வாங்க. ஒரே செகண்ட் போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். ஸ்மைல் பண்ணுங்க. ஒரே செகண்ட். இப்போ வீடியோ எடுக்கிறேன். நீங்க என்ன ஷேர் பண்ணுமோ பண்ணிக்கங்க. டீம் பேர் அவங்களே சொன்னா நல்லா இருக்கு நடக்குங்க. சொல்லுங்க. ஓகே, ஃபைனல் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஓமாந்தூர் கூட விளையாண்டாங்க. 58 ரன் அடிச்சாங்க. ஸோ 59 அடிச்சா வெற்றி அப்படின்றத ஓமாந்தூர் இறங்குறாங்க. ஸோ லூஸ் ஓவர் உங்க டீம்ல யார் போட்டது? கொடுத்தாரு. ஸோ சந்தோஷ் எப்பயுமே பேட்டிங்ல அடிக்கிற ரன்னை வந்து இன்னைக்கு பவுலிங்ல கொடுத்துருக்காருன்னு சொன்னா தப்பா இருக்குமா? சந்தோஷமா இருக்கும். ஸோ மேட்சோட டர்னிங் பாயிண்ட் என்ன இடத்துல நடந்துச்சு? கரெக்ட். ஏன்னா வந்து கான்ட்ரவர்சியா போய்கிட்டு இருந்தது. 4வது ஓவர் நீ வந்து மாட்டிருப்பீங்க கண்டிப்பா. கேட்ச் அவர் பிடிச்சாரு. நல்ல கேட்ச் உண்மையிலேயே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா செமிக்குள்ள என்ட்ரு ஆகிட்டீங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் செமி என்ட்ரு ஆகிட்டீங்களா? ஓகே ஓகே, சூப்பராக விளாண்டுருக்காங்க. ஸோ இந்த அணிக்கு வந்து எம்என்எம் ஸ்போர்ட்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் அபிஷேக் வந்து சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். இதுக்கு முன்னாடி மேட்ச்சு அந்த நாக்கு வந்து ஒரு பெரிய நாக்காக இருந்துச்சு. லாஸ்ட் மேட்ச் அதாவது நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் கிளப்போட ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் ஸ்கோரு 95 ரன் அடித்தாங்க லாஸ்ட் மேட்ச்சு. சூப்பராக இருந்துச்சு அந்த மேட்ச் பார்க்குறதுக்கு. ஸோ இதே டீம் எனர்ஜியோடு இருங்க. உங்கள்கிட்ட நான் என்ன ஒரு சஜஷன் வைக்கிறேன்னா, டைம் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிறீங்க.
ஓகே ஓகே ரொம்ப எடுத்துக்கிறீங்க. இல்லனா அத இல்ல அன்னைக்கு மேட்சோட வந்திருக்கான். இல்ல அந்த டைம் உங்களுக்கு மட்டும் இல்ல. பொண்டாட்டி வீட்ல போட்டு சாப்பிடுச்சு அவன கூட்டி வந்து பிரியோஜனம் வச்சுங்களுக்கு. என்ன ரீசன்னா டைம் நீங்க அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்போசிட்டுக்கும் அது ப்ளஸ் தான். பாருங்க சந்தோஷ் நல்லா விளையாடுங்க, நல்லா விளையாண்டுருக்கீங்க, சூப்பர். சுட்டி குழந்தைய பத்தி சொல்லலாம். சுட்டி குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அற்புதமா நேத்து ஒரு கேட்ச் பிடிச்சா அப்படி அதை நாங்க எடுத்திருக்கோம், அதையும் வீடியோ போடுவோம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா சூப்பர். அஜித் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்க பேர் சரியா தெரியல. ஆமாப்பா.